அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்கிறேன். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் வியாபாரிகளுக்காக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களையும் அவர்களை சார்ந்த பிரச்சனைகளுக்கு முன்னிறுத்தி அவர் தொடர்ந்து அவர்களுக்காக பயணித்து வரும் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் கொளத்தூர் ரவி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம், இப்போ ஒரு ஆட்சி மாற்றம்லாம் வந்துருச்சு. ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்டர்வியூ போனோம். ஆமாம், அப்போ நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் ஏதாவது வியாபாரிகள் பொதுவாகவே எந்த ஆட்சி மாற்றம் வந்த உடனேயே அந்த முதல்வருக்கு வந்து நாங்கள் ஒரு நன்றியை சொல்லுவோம் எப்போவுமே. அதே மாதிரி இந்த இவங்க ஆட்சி மாற்றம் வர்றது அன்னைக்கு என்னென்னா, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் தேர்தலுடைய ரிசல்ட். 4ஆம் தேதி, நாங்கள் 5ஆம் தேதி மே 5 மாநாடு நடத்தணும். இப்போ வணிகர் சங்கம் 5ஆம் தேதி நடத்தணும். இங்கே சிறிவாரியில் மிகப்பெரிய அளவில் நிர்வாகிகளை கூட்டு வச்சு மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்தினோம். இது மிக எழுச்சியாக இருந்தது. அதுலேயே முதல் தீர்மானமாகவே தமிழக முதல்வர் அவர்களுக்கு அதில் ஒரு வாழ்த்தை சொன்னோம். இந்த மாதிரி புதிதாக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினர் முதல்வர் அவர்களுக்கு, விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய அளவில் அதை வாழ்த்தை சொன்னோம் அன்னைக்கு. ஆனால் தொடர்ந்து வணிகர்களுக்கு எந்த அரசுமே செய்யலைங்கிற ஒரு இதை கோடிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 தீர்மானங்களை எழுதி தலைமைச் செயலகத்தில் கொண்டு போய் நானே போய் ஒரு அமைச்சரை சந்தித்து கொடுத்தேன். அப்புறம் சிஎம் செல்லையும் கொடுத்துட்டு வந்தேன். வணிகர்களுக்கு எந்த வகையிலையுமே எந்த அரசு வந்து செய்யலை, அதே மாதிரி இந்த அரசும் அந்த ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்களோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. வணிகர்களுடைய பிரதான கோரிக்கைகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தொடர்ந்து என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிற விஷயம். எதனால் இந்த ஆட்சியாளர்கள்லாம் அப்படி இருக்கிறாங்களோ எங்களுக்கு புரியல. தொடர்ந்து வந்தோம்னா இந்த அரசு அடி எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு காரணமே வணிகர்கள் தான். 100 ரூபா தேவைப்படுதுன்னா 75 ரூபா வரியை கட்டக்கூடிய வணிகர்களுக்கு வணிகர்கள் கோரிக்கைகள் அழைத்து செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கூட ஒரு பரிசீலனை பண்ணுறதே இல்லை எந்த அரசுமே. இந்த அரசும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. நாங்களும் ஒரு குறைஞ்ச ஒரு 6 மாத காலங்கள் கொஞ்சம் எந்த வித இதுவும் செய்யாமல் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்திக்கிருக்கோம். வரக்கூடிய 24ஆம் தேதி, அதான் 4 நாள் தான் இருக்குது. திருவாரூரில் இந்த கோயில் நிலங்களில் கடை வச்சுருக்கவங்களுக்கு பல பேர் இடையூறுகள் திருவாரூரில் தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள் இருக்குது. அதை திருவாரூரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக 24ஆம் தேதி அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் ஏற்பாடு நடந்திருக்கு. 24ஆம் தேதி காலைல 10:30 மணிக்கு அதோட மிகப்பெரிய அளவில் ஒரு 1000கணக்கான பேரை அழைத்து அதில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். தொடர்ந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சென்ற ஆட்சிக்கு முந்தின ஆட்சியில் 2 பேர் லாக்அப் டெத்து உலகமே பேசப்பட்டுச்சு. சாத்தான்குளத்தில் தந்தை மகன் அதிமுக ஆட்சி காலத்தில் அது உலக லெவலில் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறதுல எல்லா வணிகர் சங்கங்களும் போராடினா கூட எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு மிகப்பெரிய அளவில் தெளிவாக உடனே அவங்கள அங்கேருந்து போய் அந்த சப்ஜெக்டில் கோயில்பட்டில் போய் பார்த்து இருந்து கூட இருந்து வழக்கறிஞர் பிரிவுகளை இறக்கி வேலை பார்த்தோம். அந்த வேலைகளை பார்த்ததில் தென்மண்டலத்தினுடைய தலைவர் கோடீஸ்வரன் தான் அந்த பங்களிப்பு அதிகமாக இருந்தது. அவங்க தான் சாத்தான்குளத்தில் உடனடியாக களமிறங்குறாங்க. சாத்தான்குளத்தில் இருக்கக்கூடிய எங்கள் மாவட்ட தலைவர் ஜான்ராஜ் பம்பரமாக அந்த வேலைகளை பார்த்து கொடுக்குறாரு. இப்படிலாம் வேலை பார்த்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கிற அளவுக்கு அதை கொண்டு போகிறாங்க. ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், எந்த வழக்காக இருந்தாலும் வணிகர் சங்கமாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், பெரிய அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போய் கொண்டு கொடுக்குறோன்னு சொன்னோம்னா இறுதி வரைக்கும் அந்த வழக்கை தொடர்ந்து பின்பற்றவே மாட்டாங்க. இடையில போயிடும், இல்லைன்னா காலாவதி ஆகும், அதாவது எக்ஸ்பைரி தீர்ப்பாயிடும், இப்படி ஏதாவது ஒன்று நடந்துடும். அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம் தண்டனை வந்து எவன் தப்பு செஞ்சாலும் அவனுக்கு தண்டனை கிடைக்கணும், இவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்லங்கிறதுல அதில் தெளிவாக நின்று அன்னைக்கு அந்த போராடி கடைசி வரைக்கும் பணத்துக்கோ பதவிக்கோ ஆசைப்படாமல் அந்த குடும்பம் நின்னதுனால இன்னைக்கு உள்ளுக்குள்ள இருக்காங்க. தண்டனை கிடைச்சிருக்கு, இரட்டை ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. இதை பின்பற்றினவங்க யாருன்னு சொன்னோம்னா எங்கள் அமைப்புக்கு ஒரு பலமாக இருக்கக்கூடிய 10 ரூபா இயக்கத்தினுடைய செயலாளர் தான் அதுக்கு பின்பலமாக இருந்து அதை பண்ணாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை போராடி தான் பெற வேண்டிய காலகட்டம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் ஆச்சு.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் சம்பவம். ஒரு பெட்டி கடக்கூடிய நடத்தக்கூடிய சபரிவர்மன் மாற்றுத்திறனாளி, அவரோட அக்காவும் மாற்றுத்திறனாளி. அவங்க அக்கா என்கிட்ட தொலைபேசியில் உடனே பேசுனாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி சூழ்நிலை, சப் ஜெயிலில் வச்சுருந்தாங்க, ஜெயிலில் வச்சுக்கிட்டே செத்துட்டாரு, எப்படி செத்தார் யாரு தெரியாதுன்னு சொன்னாங்க. அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கும்போது 19 இடத்துல அடிபட்டு ஆண் உறுப்பில் மிகப்பெரிய தாக்கம் பட்டிருக்கு. அதனால தான் ஒரு உயிரிழந்தார். இந்த இவங்களுக்கு நியாயமான நடவடிக்கை எடுக்கணும் சிறை அதிகாரிகள். சிறைச்சாலையிலன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கொடுமை. அங்கேயே இப்படி ஒரு நிலை நடந்திருக்குன்னு சொன்னோம்னா அது இந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த பாதிக்கப்பட்ட வணிக குடும்பங்களில் அங்குள்ள மாவட்ட தலைவர் நேரடியாக போய் குமரனுங்கிறவங்க போய் மாவட்ட தலைவர் நிர்வாகிகளோட பார்த்து அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி அப்புறம் எடுக்கும்போது இருந்த அந்த கூடமாட அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவிகளை செஞ்சாங்க. அரசு வெறும் 10 லட்ச ரூபா மட்டும் அவங்கள கொடுத்து, இதுக்கடையிலே அந்த குடும்பத்தை அரசு சார்ந்த அமைச்சர்கள் போய் பார்த்து பொய்யான வாக்குறுதிகளை 2 கொடுத்துருக்காங்க. அரசு வேலைகளை ஏற்பாடு பண்ணுறோம், இடத்த கொடுக்குறோன்னு சொன்னதுனால அவங்க அந்த இறந்த உடலை வாங்கி பதிக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் கூட கடைசி வரைக்கும் இருந்து அதில் வேகமாக நின்று அந்த வேலைகளை பார்த்தாங்க. அந்த முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா வரப்போய் தான் கொஞ்சம் அந்த இழப்பீடு தொகைகள் இவங்களுக்கு கையில் கிடைச்சி. இப்போ அந்த இறந்தவருக்கு அந்த பிரச்சனையில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெரிய அளவில் ஒரு ரோல் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவர் கிட்ட இருந்தனால தான் இந்த பணமே கொஞ்சம் கூடுதலாக கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான அவர் அழுத்தங்கள் கொடுத்தார்? இல்லை, ஏற்கனவே அவங்க இறந்த உடனே உடலை வாங்கலை. வாங்க மாதிரி எங்கள் அமைப்பில் உடனே போய் அந்த களத்தில் இறங்குறாங்க. மாவட்டத்தினுடைய தலைவர் உடனடியாக போய் அங்கே குமரன் இறங்குறாங்க. மண்டலத்தினுடைய தலைவர் கோடீஸ்வரன் பரிந்துரைப்படியில் போய் அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமா, என்ன பண்ணணுங்கிறத நாங்கள் கேட்குறோம். அவங்க அக்கா என்கிட்ட தொலைபேசியில் பேசுகிறாங்க. இறந்தவருடைய அக்கா, அவங்களும் மாற்றுத்திறனாளி, என்கிட்ட தொலைபேசியில் பேசுகிறாங்க. அரசு சார்ந்து 2 அமைச்சர்களை இங்கே இறக்கி விட்டுருக்காங்க. அந்த 2 அமைச்சர்களும் முதலமைச்சர் அனுப்பி நாங்கள் வந்திருக்கிறோங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இறந்ததை நீங்கள் உடனே உடலை வாங்குங்க அப்படின்னு அதை தகவல் சொல்லி உங்களுக்கு இடம் தரோம். இடம் மட்டும் இல்லாமல் பணம் தரோம். பணம் மட்டும் இல்லாமல் அரசு வேலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உதாரணத்துக்கு கோடிட்டு எப்படி காட்டுறாங்கன்னா, கரூரில் 41 பேருக்கு அரசு வேலையை கொடுத்துருக்குறோம், அதனால் கண்டிப்பாக நீங்கள் நம்பிடுங்க, அரசு வேலை கண்டிப்பாக தருவாங்க, நீங்கள் உடனடியாக உடலை வாங்குங்க அப்படிங்கிறத அதில் வலியுறுத்துறாங்க. பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணுங்கன்றாங்க. இதை விட எஸ்பி நேரடியாக களத்தில் பேசுகிறார். அந்த அம்மாட்ட எஸ்பி பேசுகிறாங்க. எஸ்பி என்ன சொல்கிறாருன்னு சொன்னோம்னா, சாதாரண போலீஸ் மிரட்டுற மாதிரி அவர் அந்த குடும்பத்தை மிரட்டுறாரு. நாளைக்கு ஒரு நாள் டைம் தருவேன், தரல நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு திங்கக்கிழமை நாங்களே அடக்கம் பண்ணிடுவோம், நீங்கள் அப்புறம் ஒரு இழப்பீடு தொகை எதுவுமே வாங்க முடியாது, இடம் கிடைக்காது, அரசு வேலை கிடைக்காதுங்கிற ஒரு மிரட்டலை எஸ்பி மிரட்டுறாரு. இன்னைக்கு இருக்க ஒரு எஸ்பி மிரட்டுறாரு. அவர் பேர் யாராவது சொன்னாங்க, அந்த எஸ்பி மிரட்டுறாரு. காவல் நிலையத்திலிருந்து அவங்களுக்கு ஐவாஸ் என்ன நடக்குன்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் என்ன மோதி என்ன பண்ண முடியும், வணிகர் சங்கமாக இருந்தாலும் சமுதாய சங்கமாக இருந்தாலும் அரசியல் கட்சியாக இருந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் நடக்காது, அவங்க சொல்கிறது நீங்கள் கேளுங்கிறத அப்படி சொல்லி ஏமாற்றி அந்த உடலை எடுத்துடுறாங்க. 10 லட்சம் பணம் கொடுத்துருக்காங்க. இப்போனா லாக்அப் டெத்து 10 லட்சம் கொடுத்தா போதுங்கிற கருத்தை அரசு முடிவு பண்ணுது. அப்படி இல்லாமல் இந்த கொலைக்கு இது ஒரு பெரிய படுகொலை, உள்ள போய் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. முடிவு பண்ணுறது நீதிமன்றம் தானே முடிவு பண்ணணும். அவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர் தான். குற்றம் சாட்டப்பட்டவர் அருகாமையில் உடனடியாக என்ன பண்ணணும், இதில் கொலை பண்ணியிருக்கக்கூடிய நபர் அரசு உடனே தெரியுமில்ல யார் கொலை பண்ணியிருக்காங்கிறது. அந்த இப்போ இருக்கக்கூடிய எஸ்பி காவல் கண்காணிப்பாளர் இருக்கிறாருன்னா அவருக்கு தெரியுமில்ல. அவரை கூப்பிட்டு அவர் மேலே அந்த யார் கொலைக்கு காரணமான அத்தனை பேர் மேலேயும் கொலை பண்ணக்கூடிய என்ன செக்ஷன் அதில் இருக்குது அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணி, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு ஜெயிலில் இருந்தோம்னா ஒரு சூப்பரண்டு அது சப் சூப்பரண்டு இப்படி இருப்பாங்க. இன்றைக்கி இந்த அரசு ஓரளவுக்கு இந்த 50-60 நாளை கடந்து போய்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு சில இடங்களில் லஞ்சம் யார் வாங்கினா
உடனே அவங்களுக்கு ஒரு சஸ்பெண்டு இப்படிலாம் போய்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் ஏற்பட்டு. உண்மையிலேயே இன்றைக்கி தமிழக முதல்வருக்கு இந்த பேட்டினால ஒரு பாராட்ட தெரிவிக்கணும். நிறைய இடங்களில் அந்த முதல் மெயினான பகுதி எதுன்னு சொன்னோம்னா இந்த பத்திரப்பதிவுத்துறை. பத்திரப்பதிவுத்துறையிலலாம் நிறைய பேர் காசு வாங்குறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டு 4-5 பில்டிங் தள்ளி 5 பில்டிங் 10 பில்டிங் தள்ளி இவங்களுடைய மீடியேட்டரை வச்சு அங்கே எங்கன்னா கொடுங்க இங்கே எங்கன்னா பாருங்கிற ஒரு நிலை பயம் ஏற்பட்டுருச்சு. ஆனால் வாங்க தானே செய்கிறாங்க. இல்லை வாங்குறாங்கன்னா இப்போ பிடிச்சாங்கல்ல, வாங்குறதுக்கு என்ன காரணம்னா இந்த அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா நான் தான் ஒரு அரசு அதிகாரி, நான் தான் ஒரு ரெஜிஸ்ட்ராரு அப்படின்னா அவனை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணோடனே எங்கன்னா இன்னொரு இடத்துல வேலைக்கு ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் கழிச்சு போடுறாங்க. அப்படியே இல்லாமல் பணியிடை நீக்கம் உடனடியாக வேலை இவனுக்கு கிடையாதுன்னு முடிவெடுத்ததுன்னா அரசு பணியாளர்களை ஆடி போயிடுவான். இன்னைக்கு தமிழர் முதல்வர் 10:30 மணிக்கு சட்டமன்றத்துக்குள்ள 10:30 மணிக்கு சாப்பாடு எடுத்து நான் சாப்பிட்ருவேன், மத்தியானம் சாப்பாடை காலையில் வீட்டில் சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்களாம் ஒழுங்காக வேலைக்கு வாங்க அப்படிங்கிறது ஒரு உறுதியை எடுத்த உடனே இன்றைக்கி செக்ரட்டரியேட்லாம் தலைமைச் செயலகம்லாம் வேகமாக இன்றைக்கி அப்படி வேலை செய்கிற மாதிரி ஒரு நடிப்பாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேலை செய்யலை. ஜெயலலிதா, அம்மையார் ஜெயலலிதா, முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா அவங்க தான் அந்த ஸ்பிங்கர் வச்சு வேலைக்கு வரணும், டயத்துக்கு வேலைக்கு வரணும் அப்படிங்கிறத அந்தம்மா கொண்டு வந்தாங்க. அப்போ அந்தம்மா கொண்டு வரும்போது கரெக்டாக ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் கொஞ்சம் சொற்ப ஓட்டில் அந்தம்மா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு, அரசு அதிகாரிகளால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரெக்டாக வேலை செஞ்சு கரெக்டாக போய்கிட்டு இருக்காரு, பயணிக்கிறாரு. ஒரு தனி முதலமைச்சர் விஜயால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் பார்க்க முடியாது. கூட இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் முறையாக பார்க்கணும். 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் இவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை எப்படி விவாதம் பண்ணுறோமோ அதே மாதிரி அங்கே ஏதாவது தவறு நடந்தால் யார்கிட்ட சொன்னால் சரியாக இருக்குமா சொல்லணும். இந்த பணியிடை நீக்கம்னு ஏன் அழுத்தி வலியுறுத்தி சொல்கிறேன்னு சொன்னோம்னா அரசு அதிகாரிகள் எப்போவுமே தான் அப்படின்னு ஒரு தனி கௌரவம் வரும். அப்படி இல்லாமல் பணியிடை நீக்கம் 10 பேரை பணியிடை நீக்கம் பண்ணட்டும், ஒவ்வொரு துறை சார்ந்ததில் காவல்துறை அதிகாரியா ஒரு அதிகாரி பண்ணட்டும், பத்திரப்பதிவா ஒன்று பண்ணட்டும், இந்த அறநிலைத்துறையில் இருக்காங்களா பண்ணட்டும், இப்படி ஒரு 10-15 இடத்துல இருக்கிற பணியிடை நீக்கம் பண்ணாங்கன்னு பரபரப்பாக பேசட்டும். டிஸ்மிஸ் தான். இவங்க தான் டிஸ்மிஸே பண்ணுறது இல்லையா, எந்த அரசுமே பண்ணுறது இல்லையா. இவங்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறதோட சரி. எப்படி பண்ணுவாங்க, 10 நாள் கழிச்சு வேலைக்கு சேர்த்துக்கிட்டு இந்த துறை இங்கே இல்லைன்னா அங்கே தள்ளி கொண்டு வேலைக்கு போடுவாங்க. வேறு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபரில் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வன்னியர் சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆனால் நல்லா செய்கிறீங்க, அருமையாக ஆட்சி நடத்துகிறீங்க, எல்லாரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் காவல்துறையில் இன்னும் நிறைய இடங்களில் இந்த போக்குவரத்து துறை சார்ந்த இடங்களில் எல்லா இடங்களும் இன்னும் அதே நிலை இருக்குங்கிறத நேரத்தில் கோடிட்டு காட்டுறேன். குறிப்பாக கோயம்பேடு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டை கிட்ட தூக்கிக்கிட்டு செம்மந்துக்கின்னு இந்த வண்டியில் வரக்கூடிய டிரைவர்கள் ஏதேனும் ஒரு நாளைக்கு முன்னாடி லைட்டாக குடிச்சிருக்காங்கன்னா அதில் பாயிண்டில் கூட காட்டாது. இவன் குடிச்சிருப்பான்னு சொன்னோன்னா அந்த டிரைவர் மிரண்டு போய் 15,000 ரூபாய் அபராத தொகையை 5,000 6,000 சந்தில் வச்சு வாங்கக்கூடிய அவ்வளோ நிலை கோயம்பேட்டு இருக்குது. நான் வேணா யாருங்கிற அதிகாரியை கூட என்கிட்ட வர சொல்லுங்க, நான் காட்டுறேன். ஒரு வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா பரபரப்பாகிடும். ஆமாம், இப்படி வீடியோ எடுத்து போடணும், அப்படி அவனை பார்க்கணும், இப்படிலாம் ஒரு நிலை இல்லாமல் நாங்கள் சொல்கிறது எங்கிட்ட வாங்க நான் காட்டுறேன் ஆட்களுங்கிறத ஏன் சொல்ல வரேன்னா அந்த போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே லஞ்சம் வாங்காமல் இல்லைங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி அவரவர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் வேகமாக வேலைப்படுத்தி எல்லா போக்குவரத்து காவலரும் அப்படி தான் இருக்காங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஐயா சொன்ன மாதிரி படம் பிடிச்சி போடுங்கன்னு சொல்கிறதுக்கு அதுதான் சம்பளம் கொடுத்து ஆள் வச்சுருக்க முடியல. எதுக்கு வச்சுருக்கிறோம்? தப்பு பண்ணால் அதை பார்க்க ஆள் வச்சுருக்கோம். லஞ்சம் வாங்கினா லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது. இதெல்லாம் எதுக்கு இருக்குது? அப்படியே வீட்டில் உட்கார வேண்டியதுன்னு அவங்க எல்லாரும் அவங்கெல்லாம் வேலை செய்யணும். அரசு அதிகாரிகள் அவரவர்கள் வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டா இதில் அரசியல் கட்சிக்காரங்களுக்கோ வன்னியர் சங்கத்துக்கோ சமுதாய சங்கத்துக்கோ வேலைகள்லாம் நிறைய குறைஞ்சிரும். ஸ்டேஷனுக்கெல்லாம் யாரும் போக வேண்டிய வேலை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்பா, எந்த தப்பெல்லாம் நியாயமாக நடக்குப்பாங்கிற ஒரு நிலை இருக்கணும். ஏதோ காவல்துறை காவல் நிலையத்துக்கு போன உடனேயே அங்கே இருக்க ரைட்ரு மாதிரி பார்ப்பாரு, யாரையா என்னையா அவர் பேசுகிறதே பார்த்தவொடனே இவன் பார்ப்பான் பாருங்க அப்படின்னு வந்துடுவான். அந்த நிலையெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. வந்தால் உட்கார வச்சு என்ன வேணும், ஏது வேணும், என்ன குறை, என்ன சூழ்நிலை, என்ன புகார், அடிப்படையில் அதை கேட்கணும். அதில் எந்த காவல் நிலையத்திலையுமே அதை கேட்கறது இல்லை. இந்த ஆரம்பத்தில் வரவேற்புயாளர்னு போட்டு ஒரு பெண் காவலரோ யாரோ இருந்து வரவங்களை கனிவாக பேசி இதெல்லாம் கடந்த ஆட்சிலையும் நடந்துச்சு, அதுக்கு கடந்த ஆட்சிலையும் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ இல்லையா? எல்லாமே கண் துடைப்பு தாங்க.
நாம் தான் தொடர்ந்து காவல் நிலையத்தை பார்க்குறோம், போகிறோம் வரோம். பெரிய அதிகாரிகள், உச்சபட்ச அதிகாரிகள் டிசி லெவலில் போய் ஏதாவது சொன்னோம்னா ஒரு வேலை நடக்கும். காவல்துறையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இதில் வேலையெல்லாம் கம்மியாக தான் நடக்கும். ஆமாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாச்சுன்னா புகார் கொடுக்க போனாலே புகாரெலாம் பெரிய அலட்சியப்படுத்தி பார்க்குறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. மனிதர்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு எப்போ ஒரு பிரச்சனை வருதோ அதை யார்கிட்ட போய் சொன்னால் சரியாக இருக்குமோ அதுதான் காவலர் இருக்கிறோம். அந்த இடத்துல போய் சொல்லும் போது உட்காருங்க நாங்கள் பார்க்குறோங்கிற ஒரு இதை தைரியத்தை கொடுக்கும். எல்லா காவலரும் அப்படியே தான் நிறைய இடங்கள் அப்படி தாங்க இருக்காங்க. எல்லா காவலர்னு நிறைய இடங்கள்ல அப்படி தானே இருக்காங்க. இப்போ ஒரு சாதாரண பார்த்தா ஒரு 1,00,000 பேருக்கு கூடக்கூடிய இடங்கள்ல 1,00,000 பேர் நடமாடக்கூடிய இடங்கள்ல ஒவ்வொரு காவல் நிலையத்தை போட்டு ஒரு ஆய்வாளர் போட்டு ஆய்வாளர் கீழே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 60-70 காவலர்களை போட்டு அந்த காவல் நிலையம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்தப்ப 3 காவல் நிலையத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 5 காவல் நிலையத்துக்கு ஒருக்கா ஏசி இருந்தார். இப்போ 3 காவல் நிலையத்துக்கு ஒருக்கா ஏசி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா இந்த கீழே இப்படி இருக்கா நம்ம அடுத்த கடத்துக்கு போக முடியாதுன்னு ஏழை எளிய மக்கள்லாம் நிறைய பேர் போகிறதே இல்லை. எவனாவது ஏதாவது சொன்னானா ரைட்டு போ அடித்தா வாங்கணும், இப்படி ஒரு நிலை தான் இருக்குது. புகாரை பதிவு பண்ணணும் இல்லை, ஒரு பதிவு பண்ணாதுன்னா அடுத்த கடத்துக்கு அவங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நம்ம நாங்களாம் தொடர்ந்து நிறைய விஷயங்களுக்கு போகிறோம். அதனால தெரியுது நிறைய பிரச்சனைகளை மேலிடத்து வரைக்கும் கொண்டு போகிறோம். இல்லைன்னா அவங்கள பெட்டிஷன் போடுறோம், டிஜிபி அலுவலகத்தில் போய் கொடுத்துட்டு வரோம், இவர் அதிகாரியை நீக்குங்கன்னு சொல்கிறோம். அப்படி நீக்கப்பட்ட அதிகாரிகள்லாம் இருக்காங்க. நாங்கள் புகார் கொடுத்து நீக்கப்பட்ட அதிகாரிகள்லாம் இருக்காங்க. இதுன்னு ஒரு விஷயம் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்த உடனே இந்த ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள் கட்டுப்படுத்தணும், போதைப் பொருள்களை இல்லாமல் ஆக்கணும், போதைப் பொருள் விற்பவர்களை கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு முடிவு எடுத்து இந்த அரசு நிற்கிது. மனமார்ந்த பாராட்டு. போதைப் பொருள் யார் என்ன எங்கே விற்றாலும் தப்பு தான். அதை விட வாங்கி சாப்பிட்டு அதோட தப்பு தான். இந்த அரசு என்ன செய்யணும்னு சொன்னோம்னா எங்கேருந்து வருதுங்கிறது இந்த அரசு கண்டுபிடிக்க முடியல. காவல்துறையில் நம்மளுக்கு எதுக்கு? கண்டிப்பாக காவல்துறை பெரிய ஆளுங்கெல்லாம் சொல்லுவாங்க காட்லான் போலீஸுக்கு இணையான போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸும்பாங்க. கட்டுப்படுத்த முடியல, அங்கேருந்து வர பொருளை கட்டுப்படுத்த முடியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிராவிலேருந்து வருது. மகாராஷ்டிராவிலேருந்து வருதுன்னு சொன்னோம்னா அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னோம்னா என்னத்துக்கு காவல்துறை? இதை விட இவங்களுக்கு இன்னொரு எளியமான வழி இருக்குது. ஏன்னா இந்த சென்ற 5 ஆண்டுகளில் எத்தனை காவலர்கள் எத்தனை நடவடிக்கைகள் தப்பு பண்ண நடவடிக்கை எடுத்துருப்போம்ல. இந்த கஞ்சா விற்றவன் யார் விற்றா, போதைப்பொருள் யார் விற்றா, பான்பராக்கு யார் விற்றா, இவங்கெல்லாம் அரசு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து இல்லைன்னா புகார் அடிப்படையில் விசாரணையில் கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் ஜெயிலுக்கு சிறைச்சாலை வரைக்கும் போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு தூசி தட்டினா தெரிஞ்சிடும். ஒரு மனுஷனுக்கு ஒரு வருமானம் இவ்வளோ தான் வருதுன்னு சொன்னோம்னாச்சுன்னா சாதாரண ஒருத்தன் ஒரு 4 வீடு கட்டியிருக்கான் 3 வீடு கட்டியிருக்கான்னு சொன்னோம்னா லஞ்ச ஒழிப்புத்துறை உடனே பார்த்து இவெல்லாம் எப்படி ஏதாவது ஒன்று விசாரணை அழகாக கொண்டு வந்துட்டு போகலாம். இன்றைக்கி ஒன்றும் இல்லாதவன் இந்த போதைப் பொருள் விற்றுலாம் திருவல்லிக்கேணியில் இருந்தாலும் சரி, ஜாம் பஜாரில் இருந்தாலும் சரி, அது இல்லாமல் இன்னும் எம்கேபி நகரில் விற்று இருக்காங்களும் சரி, செம்பியன் சரகத்தில் கண்டெய்னர் பிடிச்சாங்க போன சென்ற ஆட்சியில். இதெல்லாம் காவல்துறை தூசி தட்டி யார் யார் எடுக்கிறாங்களோ எல்லாத்தையும் பார்த்து எடுத்து ஆய்வு பண்ணி இன்றைக்கி இருக்க தமிழக முதல்வர்களுக்கு நன்றிக்கடான செயல்பட்டு போதைப்பொருள் இல்லாமல் அழகாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். எப்படி போதைப்பொருள் எப்படி வருது இதான விஷயமா இருக்குது. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏன்னா சென்ற பிரச்சாரத்தெல்லாம் ஒரு முதன்மையாக போதைப் பொருளை தான் காமிச்சார். நல்ல விஷயம் தானே. அதையும் பெண் வன்கொடுமைகள், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இதை தான் ரொம்ப தீவிரமாக விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தினார். அதனால தான் அவர் ஆனால் ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்குல்ல இப்போ குறையில அவர் வெற்றியே பெற்றார். அதாவது மக்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா சாமானிய மக்கள் எந்த அரசும் வரக்கூடாது, புதிதாக யாராவது வந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு காரணத்தினால புதிதாக இவர் வராருங்கிறதுனால இவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அது இளைஞர்கள்லாம் பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்தாங்க, வந்தாருங்க. ஆனால் அந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியாத காரணம் என்னன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இது தொடர்ந்து நீடிக்கக்கூடாது. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி ஃபுல் பவர் வச்சுருக்கவங்க எப்போவுமே முதலமைச்சர் தான் அந்த காவல்துறையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருப்பாங்க. காவல்துறைக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும், வேலை செய்யுங்க. இப்போ பெரிய அதிகாரி கட்டுப்பாட்டில் இப்போ டிஜிபி லெவலில் கமிஷன் இருக்கிறாருன்னா டிஜிபி சொல்லணும், இறங்கி வேலை செய்யுங்க, கூட்டிட்டு வாங்க, யாராக இருந்தாலும் தண்டனை கொடுங்க, யாராக இருந்தாலும் ஜெயிலுக்கு அனுப்புங்க, நீதிமன்றத்துக்கு அனுப்புங்க, கடுமையான சட்டம் பாயும். அதாவது சாதாரண வழக்குகள்லாம் போடவே போடக்கூடாதுங்க. தவறு பண்ணியிருக்காங்கன்னா அவனுக்கு ஒரு கடின தண்டனை கிடைக்கும்.
இப்போ எளிய தண்டனை தானே. இந்த அரசு அதிகாரிகள்லாம் வந்து 15 நாள்லயே bail வந்துருவாங்க. லஞ்சம் வாங்கினான்னா எளிய தண்டனை. எப்படின்னா சஸ்பெண்டுப்பா, அவன் பாப்பான் வீட்டில் 3 மாதம் சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு 50% வேற வந்துடும். வந்துடுது இல்லை. ஏற்கனவே நேற்று போன மாதம் வரைக்கும் அந்த சாத்தான்குளம் மேட்டரில் கைதான சிறிதர் இன்ஸ்பெக்டருக்கு அங்கே இப்போ இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளுக்கும் பாதி சம்பளம் கொடுத்தாங்க. அப்போ 5 வருஷம் சும்மா தானே இருந்திருக்கு. 5 வருஷம் சும்மா தானே சம்பளம் வாங்கினாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அரசு பணம் விரயம் ஆகக்கூடாதுங்க. அப்படிலாம் ஒரு நிலையை எடுக்கணும். ஏதேனும் ஒரு விஷயம் இருக்குது இப்படின்னாச்சுன்னா, ஒரு சாதாரண ஒரு தப்பு பண்ணான்னு அவனை பிடிச்சி என்ன உழுக்குறோம். அதை மாதிரி இது கடினமான வேலைப்பாடுகளை செய்யணும், கடினமாக செய்யணும். தொடர்ந்து நாங்கள்லாம் எல்லா பல்வேறு விஷயங்களுக்காக போராடிக்கிட்டே தான் இருக்கிறோம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை, 4 நாளைக்கு முன்னாடி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகிட்ட இருந்து பேப்பரில் ஜீவோ போட்டிருக்கோம், இந்த சிப்ஸு அப்பளம் கலர் போட்டி அப்பளம்லாம் விற்கக்கூடாது. இப்போ எப்படி போட்டிருக்காங்கன்னா, கலர் போட்டி அப்பளம்லாம் விற்கக்கூடாது, இது சாப்பிட்டா கேன்சர் வருது. நான் என்ன கேட்குறேன், கலர் போட்டி அப்பளம் 40 வருஷமாக இருக்குது. 40 ஆண்டுகளாக கலர் போட்டி அப்பளம் வருது. என்ன மாதிரி கலர் அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க? அதில் என்ன கலரோ 40 வருஷமாக வருது. அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு 40 வருஷம் கழித்து தான் கண்டே பிடிச்சிருக்கிறான். இவெல்லாம் எதுக்கு உணவு பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கணும்? இன்னைக்கு போடுற தீர்மானத்தை 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கணும். சரி, இப்பயாவது கண்டுபிடிச்சாங்களே அது வரைக்கும். அதுதான். ஆனால் கண்டுபிடிச்சது வரவேற்கிறோம். ஆனால் அதோட ஒரு கொடுமை என்னன்னு சொன்னோம்னா, இந்த கேசரி பவுடர் இருக்கு, அப்புறம் எசன்ஸ் இருக்கு, சர்ப்பத்தில் கலக்கிற எசன்ஸ் இருக்கு, இந்த ஜூஸ் வகைகள்லாம் இருக்கும்ல, அதுலலாம் பார்த்தீங்கன்னா எசன்ஸ் சேர்ப்பாங்க. இதில் எல்லாமே கலர் இருக்கு. இதை விட என்னன்னு சொன்னோம்னா, இந்த லேஸ், குக்ரே, இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் இருக்கும், இந்த ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் இருக்கும். இதெல்லாம் முற்றிலும் இதை விட மோசமான நிலையில் இருக்கக்கூடியது தான் பாதிப்பானது. இதை நம்ம ஏதேனும் ஒரு கடையில், இப்போ உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வந்திருக்கிறாரு, ஒரு கடை வச்சிருக்கிறாங்க, கடையில் வந்து நிற்கிறாங்க, இது ஏன் விற்றீங்கன்னு கேட்டோம்னு சொன்னோம்னா, நம்ம கோடிட்டு இது என்ன சார் இதெல்லாம் இருக்க நியாயமானா, அதெல்லாம் நீ அங்கே போய் கேளு, ஏன்ட்ட கேட்காத, எங்கே போய் கேட்குன்னு எங்களுக்கே தெரில. நாங்கள் என்ன சொல்ல வரோம், உண்மையிலே கேன்சர் வருதுன்னா நல்ல எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி எல்லாத்தையும் தடை செய்யுங்க. தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவுமே விற்கக்கூடாது. யாரையா கேளுங்க, அப்படி தீப்பெட்டி வச்சு கொளுத்துல அந்த குக்கரை எரியும், இன்னும் எரியும், கொளுத்தி பார்க்க சொல்லுங்க, தெரியும். நாங்கள் அதை தானே சொல்ல வரோம். இந்த லேஸு, குக்கரை, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஐட்டங்களை எல்லாத்தையும் தடை பண்ணிவிட்டு சாதாரணமாக இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பொருட்களை, சுதேசி பொருட்களை வாங்கி அழகாக சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, கவருக்கு சென்ற 5 ஆண்டுகள் ஆட்சியில் இந்த கவருக்கு அப்பப்போ போய் கடைகளில் போய் பெரிய தொல்லை கொடுத்து பெரிய தொந்தரவு கொடுப்பாங்க. கேன்சர் வருது, இந்த கவர் மக்காது அப்படிலாம் கொடுப்பாங்க. நாங்கள் தொடர்ந்து இது சம்பந்தமாக அந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மேயர் வரைக்கும் பேசி பார்க்குறோம். நாங்கள் விற்கணுங்கிறதுக்காக பேசலைங்க, தடை செஞ்சால் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தம் தானே. இந்த கவரில் அதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா பிஸ்கெட்டு, குட் டே பிஸ்கெட்டு, அதுக்குள்ளெல்லாம் ஒரு வெள்ளையாக ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் மக்கவே மக்காது. இதுதான் அதிகமாக பாதிக்கும். இந்த பிபி கவர் அதிகம் பாய்க்காது, அதெல்லாம் மக்கிடும். அதெல்லாம் அதை வச்சுருக்கோன்னு சொன்னோம்னா, இவங்களுக்கு என்னன்னு சொன்னோம்னா, சிறு குறு தொழில் பண்ணக்கூடியவர்களை நிம்மதியாக வளரவே விடக்கூடாதுன்னு, பெரிய தொழில் பண்ணக்கூடிய, ஆன்லைனில் பண்ணக்கூடிய பெரிய தொழில் பண்ணக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு இந்த அரசு இல்லை, சென்ற அரசு இல்லை, எந்த அரசு வந்தாலும் அந்த நிலைப்பாடை தான் எடுக்கிறாங்க. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியை நேரடியாக நாங்கள் போய் சந்திச்சிருக்கோம், லெட்ரு கொடுத்துருக்குறோம், எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுங்கன்னா பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த வருஷம்தான் இந்த தர்பூசணி வந்து ஒரு 20 ரூபா கிலோ 18 ரூபா விற்றுது. இதுக்கு பல்வேறு அமைப்புகள்லாம் போராடினாங்க, போராடி அந்த அதிகாரியை மாற்றினாங்க. அதில் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே சிவப்பாயிடுச்செல்லாம் சொன்னாங்க. அவளை தெரியாமல் சொன்னவர், அவர் அந்த அதிகாரி வந்து தெரியாமல் தான் சொன்னார், தெரிஞ்செல்லாம் சொல்லவே இல்லை, தெரியாமல் தான் சொன்னார். அது எந்த பழமாக இருந்தாலும் லேசாக ஏதாவது ஹோல்ஸ் போடுறோன்னு சொன்னால் உடனே அடுத்த நாள் அழிகிடும். இந்த அளவு கூட தெரியாமல் அந்த அதிகாரி சொல்கிறார். அப்போ அந்த இன்ஜெக்ஷன்றதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் போடவே முடியாது. யாராலும் இன்ஜெக்ஷன்றது ஒரு சின்ன ஓட்டை தானே, அது கூட அழிகிறோம், போடவே முடியாது. எதனாலும் போட்டு பார்க்க சொல்லுங்க, எனக்கு காட்ட சொல்லுங்க, நிரூபித்து காட்ட சொல்லுங்க. அதெல்லாம் தவறான பாரு. இந்த விவசாயிகளில் எப்படியாவது ஒரு சில வாய்ப்புகள் வரும்போது பண்ணணும் நல்ல. இன்னைக்கு இந்த பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஆட்சி பொறுப்பேற்றதில் கோயம்பேடு சந்தையில் இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சி, எல்லா பெரும் நகரங்களில் இருக்கட்டும், மார்க்கெட்டில் இருக்கட்டும், அந்த சந்தைகள் எல்லாம் மாம்பழம் இயற்கையாகவே மாம்பழம் பழுக்காது, இயற்கையாகவே பழுக்காது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து
அவங்க ஒரு பாக்கெட் மாதிரி தராங்க, மஞ்சள் கலரில் இருக்குது. அந்த பாக்கெட்டை நீங்கள் வைங்க, அது எந்த வகையிலையும் பாதிப்படையாது அப்படின்னு அவங்களே கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து தான் வச்சுருக்காங்க. இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் கூட எங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வணிகங்களோட பேரமைப்பில் மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருக்காங்க அருமையான மணிவண்ணன்கிறவங்க. அவங்க அழகாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அரசு கொடுக்கறத நாங்கள் வைக்கிறோம், இதனால் எந்த கார்பெட் கல்லும் அதில் வைக்கலை, இது ஈஸியாக பழுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் அதனுடைய நிலம் இருந்தது. அந்த அதிகாரிகள் எதுவுமே தெரியாதுங்க, சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு எதையாவது செஞ்சுட்டு போயிடுது. நான் என்ன சொல்ல வரேன், நீ திறமையான அதிகாரி தானே, இருந்து நடவடிக்கை எடுத்து கொடு, அழகாக பண்ணி கொடு, எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி கொடு. அப்போ தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அதிகாரிகள் ஏதோ வந்தோம், ஒரு தீர்மானத்தை போட்டோம், மேலே இருக்க அதிகாரிகள் யாராவது வந்தானா இந்த கீழே இருக்க அதிகாரி அத்தனை பேரும் வந்து நாங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்குறத விட நீ உட்காரு, எங்களை மாதிரி அமைப்புகளை கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசணும்னு தெரிஞ்சிட போதில்ல. நமக்கு இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், செய்ய நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம்ல. அதனால் அந்த அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக அந்த வேலைகளை செய்யணும். சொல்லுங்கள். இந்த போட்டி அப்பளம் சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிறு கடைகளில் வியாபாரம் பண்ணக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நம்ம தொடர்ந்து சென்ற அரசுக்கு வலியுறுத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எந்த அரசு வந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கடைகளும் 20 லட்சம் வணிக குடும்பங்கள் இருக்கு. இதில் இந்த வணிக உரிமம் பெற்ற உடனே இந்த கடைகளை நடத்தணும். இதுதான் அந்த அரசுடைய விதி. இந்த வணிக உரிமம் பெற்ற உடனே கடை திறந்துடுவாங்க, நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஐயா கலைஞர் அவர்கள் கொண்ட அந்த வணிக நல வாரியம் நீண்ட நாளாக கிடப்பில் கிடக்கு. கிடப்பில் கிடக்குன்னா அது செயலிருந்து கிடக்கு. அது செயலிழக்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வரக்கூடிய அரசு அதிகாரிகள் மேலே என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க. அப்படி இல்லாமல் இதை தமிழக முதல்வர் அவர்கள் துறை சார்ந்த அமைச்சருக்கு சொல்லி தூசி தட்டி அதை எடுத்து அதில் இறந்தா வணிக உரிமம் பெற்று இறந்தா 3 லட்சம் இருக்குது. அப்படி இல்லாமல் அதை 10 லட்சமாக உயர்த்தி இந்த வணிக குடும்பங்களை காப்பாற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவி சார் வந்து நிறைய விஷயங்கள் கோயம்பேடு மார்க்கெட் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் உள்ள வியாபாரிகள் படும் துன்பங்களும் அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் ரொம்ப விரிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மேற்கொண்டு அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சார், இப்போ இந்த கோயம்பேடை சுற்றி வியாபாரிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, இன்னும் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன ஒரே ஒன்று சாதாரண விஷயம். நாளைக்கே முதலமைச்சர் காதுக்கு இந்த தகவல் போச்சுன்னா, இல்லை அவர் காதுக்கு போகணுங்கிறதுல இந்த டிஜிபி அலுவலகத்துக்கு இந்த காதுக்கு போச்சுனாலே, இல்லை அப்படிலாம் கமிஷனர் லெவலில் போச்சுனாலே உடனே செஞ்சிடலாம். ஒரு 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் கூடிய வரக்கூடிய பொதுமக்களும் வணிகர்களும் இங்கே வராங்க கோயம்பேட்டு. ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வராங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவர்கள், ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, இப்படி வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய லாரிகள் ஒரு 1000க்கு மேற்பட்ட லாரிகள் டிரைவர்கள் வரார்கள். இவர்களில் ஏதேனும் ஒரு சின்ன மன வருத்தமோ சண்டையோ சச்சரவோ வருது அப்படின்னு சொன்னோம்னா, இவங்களுக்கு தனியாக காவல் நிலையம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு உள்ள இருக்குது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு உள்ள இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பாதி இந்த பக்கம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இருக்கும், அந்த பக்கம் கேட்டன் காவல் நிலையம் வெளியில் இருக்கிறது இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் இரவு நேரங்களில் ரன் ஆகுது. இரவு நேரங்களில் யாரும் போனால் காவலர்கள் இல்லைம்பாங்க. 2 மணி 1 மணிக்கு 12 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் மார்க்கெட் ரன் ஆகிடும். திருப்பி 6 மணி வரைக்கும் மார்க்கெட் நடக்கும். 7, 8, 9, 10, 12, 5 மணி நேரம் தான் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரங்கள் இருக்கும். நாங்கள் இந்த பிரச்சனையை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் ஏதேனும் ஒரு காவல் நிலையம் உங்களுக்கு அமைக்கணும். புறக்காவல் நிலையம் மாதிரி புறக்காவல் நிலையம் வைக்கக்கூடாது. ஏன் புறக்காவல் நிலையம்னா பாதி நேரம் செயல்படும், பாதி செயல்படாது. இந்த காவல் நிலையம் இதுக்கு ஒரு தனி ஆய்வாளர் போட்டு, அடுத்தாப்ப எஸ்ஐ போட்டு, அடுத்தாப்ப போட்டு இந்த காவல் நடக்கணும் நிலையம். எதனால் நடக்கணும்னு சொன்னோம்னாச்சுன்னா, நிறைய தவறுகள் நடக்குது. இந்த காவல் நிலையத்தை பார்த்து தவறுகள் நடக்காது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் உண்மையிலேயே பாராட்டுறேன், காவல் நிலையங்கள்லாம் எல்லோரும் மேலே ஓட்டை பிரித்து பார்த்தாங்க. பான் பராக்கு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணது அடிப்படையில் இல்லைன்னு போனாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் கூட பான் பராக்கு விற்கிறான் கோயம்பேட்டில். அப்போ காவல்துறையிலேருந்து அதிகமான நடவடிக்கை இல்லைங்கிறதா எங்களுடைய வருத்தம். வேகமான ஆய்வை துரிதப்படுத்தணும்.
பார்த்தீங்கன்னா தெரியும், மதுக்கடையெல்லாம் எல்லா கடையிலையும் பார்லையும் இது 12 மணிக்கு தான் திறக்கணும்னு விதி இருக்குது, 10 மணிக்கு போனாலும் கிடைக்கிது. இப்போ கூடயா? ஆமாம், கிடைக்க தானே, இதெல்லாம் ஒழிச்சிட்டாங்கன்றாங்களே. அதெல்லாம் முடிக்கல 10 மணிக்கும் கிடைக்கத்தான் செய்யுது. தொடர்ந்து எங்கள் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பின் சார்பாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல பூம்புகார் நகரில் 383 நினைக்க கடை நம்பரு, அந்த டாஸ்மாக் கடையை மூடணும்னு மேலாளருக்கு போய் நாங்கள் கொடுக்குறோம். இந்த அரசு வந்ததுக்கப்புறம் சென்ற அரசில் கொடுத்தா நடக்கலை. இந்த அரசு நாங்கள் 700-800 கடைகளை நாங்கள் கண்டிப்பாக உடனடியாக மூடிடும்னு சொன்ன உடனே முதல் வாழ்த்து சொன்னதே தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு தான். உடனே போய் கொடுக்குறோம். அவங்க ஆய்வு பண்ணிவிட்டு இல்லை பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய தூரம், அதோட கல்லூரி இருக்குது, அந்த கல்லூரிக்கும் இந்த டாஸ்மார்க்கும் கொஞ்சம் தான் இடம், மிஞ்சினா 80 அடி கூட இருக்காது, 100 அடிக்கு இல்லை, கல்லூரி அருகவே இருக்குது. ஆமாம், இதை எடுக்க அரசு தவறுது. அதை கவன ஈர்ப்பாக வரக்கூடிய வெகு விரைவில் அந்த மதுக்கடை மூட சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம். அந்த போராட்டம் பொதுமக்களையும் குடியிருப்பு நல சங்கத்தையும் பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர் சங்கங்களையும் இணைச்சி நடக்குங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவாரூரில் வரக்கூடிய 24ஆம் தேதி 24/7/2026 இந்து அறநிலைத்துறை அமைச்சரை ஏற்கனவே சந்தித்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய என்ன கோரிக்கை கொடுத்துருக்குன்னு சொன்னோம்னா, கோயில் நிலங்களில் இருக்கக்கூடிய கடைகள், அந்த கடைகளுக்கு என்ன வாடகை உயர்த்தாமல், பெரிய லெவலில் உயர்த்தாமல், அதுக்கு என்ன முறையோ அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி கொடுத்து கடை நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்து அதை உறுதிப்படுத்தணும். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னோம்னா, தொடர்ந்து அவர்கள் பல்வேறு இடையூறுகளுக்கு வர்றாங்க. வாடகை சமயத்தில் எங்கே என்ன பண்ணணுங்கிற கூட தெரியாத சொன்னதுக்கு அதை ஆய்வு பண்ணி செய்யணுங்கிறத கொடுத்துருக்குறோம். அதை செய்ய தவறிய இந்த அமைச்சருக்கு கவன ஈர்ப்பாக 24ஆம் தேதி திருவாரூரில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குங்கிறத அந்த நேரம் தெரிவிச்சுக்கிறோம் என் தலைமையில். சரி, அதே நேரத்தில் இப்போ வியாபாரிகள் சங்கன்றது நிறையா இருக்குது தமிழ்நாட்டில். விரல் விட்டு முக்கியமானு சொன்னால் அதில் நீங்கள் ஒரு ஆள், விக்ரமராஜா அவர்கள், வெள்ளையன் மகன் தலைமையில் ஒரு இப்படி இருக்குது. இப்போ கோயம்பேடுக்குன்னு தனியாக ஒரு சங்கம் இருக்கா, காய்கனி அங்காடின்னு சொல்லி? அதாவது அது தனியான, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4-5 அமைப்புகள் பெரிய லெவலில் தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்போடு இருக்கும். நாங்களாம் தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்போடு அந்த அமைப்பு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஒரு சில ஆட்களுக்கு தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்புகள் இருக்காது. நீங்கள் சொன்னதில் இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த அவருக்கு தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு வாய்ப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டாரு, இருக்காரு, கட்சிக்காரங்களாக இருப்பாங்க. அதில் இப்போ நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு சிறு வணிகர்களையும் எல்லா வணிகர்களையும் ஒருங்கிணைச்சு, அதனால தான் அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்புன்னு நம்ம வச்சு அதை கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். இதில் தொடர்ந்து பார்க்கும்போது வணிகர் சங்கங்கள்னு சொன்னோம்னா யாராக இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. எந்த அரசாக இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு, இப்போ அரசு இருக்குது, நம்ம போனால் ஆளுங்கட்சிக்கிட்ட ஏதோ ஒரு ஆதாயம் தேடிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. ஏற்கனவே 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவங்க கூட இருந்து ஒரு பையனை எம்எல்ஏ ஆக்கி அப்படி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் சீட்டு கொடுத்தாங்க, இந்த முறை சீட்டு கொடுத்தாங்க, தோத்துட்டாங்க. இப்போ பழையபடி விஜயை போய் பார்த்து நன்றி சொல்லி அப்படி ஒரு சரி பண்ணி அடுத்த பையன் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு எதனா ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிலாங்கிற ஒரு நிலையை அவங்க எடுப்பாங்க. நம்ம அமைப்பை பொறுத்தளவு அப்படி எடுக்க மாட்டோம். எங்கள் அமைப்பை பொறுத்த அளவில் கோயம்பேடு மாவட்டத்தை தனியாக பிரித்து தென் சென்னை வடக்கு மாவட்டம்னு ஒரு பிரிவை வச்சுருக்கிறோம். அதுக்கு மாவட்ட தலைவர் முருகண்ண, மாவட்ட செயலாளர் நம்ம விக்டர்னு, மாவட்டத்தின் பொருளாளர் சதீஷ், இப்படி நாங்கள் போட்டு வச்சுருக்கிறோம். எங்கள் அமைப்பில் தான் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் மணிவண்ணன் இருக்காங்க. இப்படி ஒரு கிளையாக அமைச்சு வச்சுருக்கிறோம். ஏதாவது வேலைகள் வருதுன்னா அந்த மாவட்டத்தில் போய் பார்ப்பாங்க. எங்களுக்கு தகவல் சொன்னால் நாங்களும் இணைஞ்சு அந்த வேலைகளை செஞ்சு கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி வரைக்கும். அது இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து எந்த அமைப்பும் இல்லாமல், நீ வணிகர் சங்கம்னு சொன்ன உடனே ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. தொடர்ந்து தென்பகுதியில் மண்டல மாநாடு நடத்துவோம். மே 5 மாநாடை மிக விமர்சையாக நடத்தக்கூடிய அளவில் பொதுமக்களும் வணிகர்களும் எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியதில் தமிழ்நாடு அனைத்து வணிகர்களுடைய பேரமைப்பினுடைய மாநாடை தான் எதிர்பார்ப்பாங்க. இங்கே தான் அரசியல் சாராது வரக்கூடிய தலைவர்கள் வருவாங்க.
அப்படி அரசியல் கட்சி சார்ந்த தலைவருக்கு வந்தால் கூட ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆட்கள் தான் வருவாங்க. நாங்கள் ஒரே ஆளை சார்ந்து போகவே மாட்டோம். இதில் குறிப்பாக இப்போ சென்னை மண்டல மாநாடு வரக்கூடிய 9ஆம் மாதம் அப்படி இல்லைன்னா 10ஆவது மாதத்தில் சென்னை மண்டல மாநாடு நடத்துவோம். கோரிக்கைகளாக மிக பிரதான கோரிக்கை 5 கோரிக்கைகள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். அந்த கோரிக்கைகளை வச்சு இப்போ இருக்கிற அமைச்சர்களை கூப்பிட்டு அந்த விழா நடக்கும். அந்த விழாவில் அமைச்சர்கிட்ட கொடுப்போம். அமைச்சர் ஒருவேளை முதலமைச்சரை கொடுத்து அதை கொண்டு வந்தால் கூட உண்டு. காரணம் எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னென்னா, எங்களெல்லாம் வெளிச்சத்துக்கு இந்த வணிகர்களெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பெருமை சுதேசி நாயகன் ஐயா வெள்ளையனுக்கு சேரும். அதுக்கு நம்ம தொடர்ந்து போன 5 ஆண்டுகளும் முறையாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இந்த கோயம்பேடு வளாகத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய அளவில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய கோயம்பேடு வளாகத்தில் ஐயா வெள்ளையன் அவர்களுக்கு வெங்கல சிலை, திருவுருவச்சிலை, முழு உருவச்சிலை அமைக்கணும். இதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், மே 5 வணிகர் தினத்தை அரசு விழாவை எடுக்கணும், அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கணும் அன்னைக்கு. அப்போ தான் அந்த வணிகர்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். ஏற்கனவே இது சம்பந்தமாக தான் 43 வருஷத்துக்கு முன்னாடியே போராடி ஜெயிலுக்கு போனதுனால தான் இந்த மே 5 வணிகர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நிலம் திருப்பி வரக்கூடாது. வணிகர்கள் போராடி திருப்பி போகிறத விட அரசு கூப்பிட்டு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் சொன்னோம்னா அந்த பிரச்சனைகள் ஆய்வு செய்யணும். ஏற்கனவே சொன்னல போட்டி அப்பளம் மேட்ரு உட்காந்து ஆய்வு பண்ணால் அதில் நிறைய விஷயம் வந்துடும். ஏழை எளிய நடுத்தர சிறு குறு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இது விதி. பெரிய தொழில் பண்ணக்கூடிய இந்த லேஸ் குக்கரே இவங்களாம் இருக்கிறவனுக்கு விதி கிடையாது. யாரெல்லாம் ஆய்வு பண்ண சொல்லுங்கள். வீட்டில் உட்காந்து ஒரு பிள்ளை ஒரு குக்கரை எடுத்து சாப்பிடுதுன்னு சொன்னோம்னா ஒரு மெழுகுவர்த்தியில் கொளுத்தி பாருங்கள் எவ்வளோ நாள் எரியுதுன்னு தெரியாது. அவ்வளவும் உடலுக்கு கேடு. தயார் பண்ணக்கூடிய எசன்ஸ் ஐட்டங்கள் அதெல்லாம் பெரிய நிறுவனங்கள்கிட்ட இருக்குது. அவங்களாம் கையை வைக்க முடியல. ஏழைப்பால யார் இருப்பான் யார் பார்ப்பான் அதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆய்வு பண்ணணும். அடுத்து இந்து அறநிலையத்துறை எங்கே இருக்குது தமிழ்நாடுக்குள்ளே எல்லா கடையும் கூப்பிடு, யார் யாருக்கு இருக்குது அதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, பொதுமக்களாக நான் என்னுடைய குரலை ஒலிக்கிறவங்கக்கிட்ட ஒவ்வொரு பகுதியிலும் அரசு இடங்களில் குடிசை போட்டு அது அப்புறம் ஒரு சின்ன பில்டிங்காகவே அப்புறம் வந்துடும். இதுக்கு தானங்க அன்னைக்கே அடுக்குமாடி குடியிருப்பை அரசு எடுத்துகிட்டு வந்தது. திருப்பி அந்த அரசு அதிகாரிகள் என்னங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஒருத்தர் 4 குச்சை நட்டும் போதே அது நட்டாதையா அது அரசு இடம் சொல்லணும்ல. இவர் குச்சை நட்டுவார், அப்புறம் கொட்டா போடுவார், அப்புறம் லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த மின்சாரத்துறை அமைச்சர் அவங்க ஒரு குரூப்பு அவங்க போய் கரண்டை கொடுக்கறது, அப்புறம் தண்ணிக்கு வந்து கொடுக்கறது. இதெல்லாம் எதுக்கு? அன்னைக்கே கூப்பிட்டு கரண்ட்டு கிடையாது தண்ணி கிடையாதுன்னு அலையாக இருக்க போகிறான். அப்புறம் இது நல்லா வளர்ந்துடும். ஒரு 10 வருஷம் கழித்து அவனுக்கு இடிக்கணும், புல்டோசர் கொண்டு வந்து இடிக்கும் கலாச்சாரம். எதுக்கு? அதெல்லாம் இல்லாமல் ஆய்வு பண்ணணுங்க. துறை சார்ந்த அதிகாரிகள் பம்பரமாக வேலை செய்யணுங்க. சம்பளம் தானே வாங்குகிறோம், அதுக்கேற்ற வேலை செய்யணும். வேலை செஞ்சு உட்காந்து இந்த மக்களை காப்பாற்றணும். எப்படி இன்றைக்கி முதலமைச்சர் வந்து செக்ரட்டரியில் உட்காந்து எல்லாரும் வேலை செய்ய சொல்கிறாரோ அதே மாதிரி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அந்தந்த பகுதியில் உட்காந்து எப்பா அரசு முடிவெடுத்துச்சு சுத்தமாக இருக்கணும், கொள்கை தலைவர் காமராஜரை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு, அதனால் நம்மளாம் தூய்மையாக இருக்கணும், அவர் எப்படி 54லேருந்து 63 வரைக்கும் ஆட்சியை ஒழுங்காக நடத்தினாரோ அது மாதிரி நம்மளும் நடத்தணுங்கிற எண்ணத்தை முதலமைச்சர் எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சு எல்லாரும் உட்காந்து போராடி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா நாடு நல்லாயிருக்கும், பிள்ளைங்க நல்லா இருக்கும், மாணவர்கள் நல்லா இருப்பாங்க, மக்கள் நல்லா இருக்கும், செழிப்பாயிடும். அதை இந்த தமிழக அரசு உடனடியாக களத்தில் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் இப்போ இந்த ரவுடி மாமூல்லாம் ரொம்ப நாளாகவே அந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆட்சிகள் மாறும்போது ஒரு ரவுடிகள்லாம் ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த ரவுடிகள் வந்து மிரட்டி சாப்பிட்டு காசு தராமல் போகிறது, வியாபாரியை மிரட்டுறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எப்போதுமே இருக்குது. இதெல்லாம் முற்றிலும் ஒழிக்க முடியாது. இப்போ குறைஞ்சிருக்கு, நம்ம சும்மா சொல்லக்கூடாது, இல்லை குறைஞ்சிருக்கு. பயம் வந்துருச்சுங்க, பயம் வந்திருக்கு. இந்த பயம் சமூக விரோதிகளுக்கு வந்திருக்க பயம் அரசு அதிகாரிகளுக்கு வரணும். சமூக விரோதிகளுக்கு வந்திருக்க பயம் அரசு அதிகாரிகளுக்கு வரணும். அரசு வேலை பார்க்கறதும் சாமானிய நம்மளும் ஒரு பொதுமக்கள் தான் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த அரசு அதிகாரிகளுக்கு உணர்த்தணும் முதலமைச்சர். அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன ஆகும், கரெக்டாக நடக்கும்.
உதாரணத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு துறை சார்ந்த அமைச்சர், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதுக்கு கீழே இருக்க அதிகாரிகள் இருக்காங்கன்னு சொன்னோம்னா, அப்பா நம்ம தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத எடுக்கணும். நல்லா ஆய்வு பண்ணி பாருங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆய்வு பண்ணி நல்லா பாருங்கள். 234 சட்டமன்றத்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ஆளே பாருங்களேன், யாரையாவது பாருங்களேன், அவங்களாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஆளை விட்டுருங்க, மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்கள் பாருங்களேன், அவங்களாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு பொருளாதாரத்தை இருந்திருப்பாங்கன்னு பாருங்க, இன்னைக்கு அந்த பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படின்னா இவங்களை கண்காணிக்கிறதே இல்லைங்கிறது தானே. தப்பு பண்ணுற வரைக்கும் விட்டுறது. இப்போ பாருங்கள், ஏவா வேலை பிடிக்கிறேன், அவரை பிடிக்கிறேன், துறைமுகரை பிடிக்கிறேன், இவரை பிடிக்கிறேன், இதுக்கு இப்போ ஏன் பிடிக்கிறேன்ற அந்த அதிகாரி சொல்றது புரியுதா? இன்னைக்கு காலைல கூட ஒரு எம்எல்ஏ அரெஸ்ட், அவதூறா பேசினார்னு ஒரு எம்எல்ஏ. அதுதாங்க, இப்போ ஏன் பிடிக்கிறான் போய், இவனுக்கு தெரியாத அன்னைக்கு தப்பு பண்ணான்னு. அப்புறம் அந்த அரசு வந்து முதலமைச்சர் என்ன சொன்னாலும் நடக்குங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. இல்லை, அரசு அதிகாரினா தனிங்க, அவன் அந்த வேலையில் செய்யணும், அமைச்சர்னா தனி, அவன் அந்த வேலையை செய்யணும். இந்த நிலை ஏன் வர மாட்டேங்குங்கிறது தான் எங்களுடைய சாதாரணமாக எல்லாருடைய கொந்தளிப்பாகவே இருக்குது இந்த இடத்துல. இன்னைக்கு கன்னியாகுமரியில் நாகர்கோவில் சப்ஜெக்டில் செத்துடுறாரு, கொலை பண்ணுறாரு, படுகொலை பண்ணுறாரு. உடனடியாக என்ன பண்ணணும், உட்காந்து அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணி இந்த வேலைகளை செய்யணும்ல, அது செய்ய தவறிடுறாங்கல்ல. இதனால தான் தொடர்ந்து சொல்கிறோம், தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்பின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மிக தாழ்மையான வேண்டுகோளாக அரசு அதிகாரிகளை மிக விரைவில் முடிக்க விடுங்க, அப்போ தான் நல்லா இருக்குங்கிறத கேட்டுக்கிறேன். முடிக்க விடுங்க, இல்லைன்னா முடிச்சு விடுங்க. இல்லை, முடிச்சு விட நம்ம சொல்ல முடியாதுல்ல. இல்லை, வேலை செய்யலைன்னா அவங்கள வேலையை விட்டு தூக்குங்கன்ற, அதான் சொல்லிட்டோம்ல, டிஸ்மிஸ் பண்ணுங்க தான் சொல்ல வரோம். அதை தான் சொல்கிறேன் நானும், உங்கள் பாணியிலே சொன்னேன். நம்ம அதாவது முடிச்சு விடுங்கன்னு சொல்கிறதுக்கு நல்லா இருக்காதுல்ல. அதனால் இவர்களெல்லாம் நீங்கள் அழகாக உட்காந்து களை எடுத்துருங்க, நல்லா இருக்கும். ஆனால் உங்களை பார்த்து மிகப்பெரிய அளவில் பயம் இந்த அரசு அதிகாரிகள் வந்திருக்கு, அதை விட ஒரு மரியாதை வந்திருக்கு. அதை பயன்படுத்தி யார் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களாம் பாருங்கள். போதைப் பொருள் கலாச்சாரத்தை உடனடியாக மிகப்பெரிய அளவில் வேகமாக இரும்புக்காரங்க கொண்டு அடக்குங்க. தொடர்ந்து இதனால் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நிறைய மாணவ மாணவிகள் பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மதுக்கடைகளை மூடினதுக்கு இன்னும் நிறைய மதுக்கடைகள் நீங்கள் மூடுங்க, வேறு வருவாய்களை ஏற்பாடு பண்ணுங்க. அப்போ தான் அந்த அரசுக்கு மிகப்பெரிய உச்சத்துக்கு கிடைக்க வரவேற்புங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். இப்போ மதுக்கடைகளை மூடுங்கன்னா 717 கடைகளை மூடுறாங்க, அதே நேரத்தில் மணமகள் மன்றத்துக்கு புதுசாக லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அதான் இப்படி குடிக்காது அப்படி குடின்னு சொல்கிறதுக்கு. நம்ம ஊர் பக்கத்தில் அப்படி உட்காந்து குடிப்பாங்க, அதுக்கப்புறம் நீ இப்படி குடினாங்க, அப்புறம் பாருன்னு வந்துருந்தாங்க, அப்புறம் ஏன்னாங்க பின்னாங்க, இப்படி அடுத்த கடத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு, அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க செய்யணும். இப்படி இருக்க நிலையெல்லாம் நீடிக்கவே கூடாதுங்க. அதே நேரத்தில் அஜித்குமார் போலீஸாரால் அடித்து கொல்லப்படும் போது விஜய் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தார். நேரில் அந்த வீட்டுக்கு போனார், போய் அவங்களுக்கு வந்து சில உதவிகள் செஞ்சார், எல்லாம் பண்ணார். அதே நேரத்தில் இப்போ நாகர்கோவில் அந்த மாற்றுத்திறனாளி சபரீஷன் அவர் இறந்த விஷயத்தில் அவர் எந்த அறிக்கையும் விடலை, எதுவுமே பண்ணல. முதல்ல அவர் காதுக்கு போகிற மாதிரி கூட அவர் நடந்துக்கல அந்த விஷயத்தில். இவர் சிவகையில் தானே அஜித்குமாருக்கு விஷயம். இதில் என்னன்னு சொன்னோம்னா, என்றைக்கும் ஒரே நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஆளாக இருக்கணும் அந்த இடத்துல. அமைச்சர் 2 பேர் வீட்டுக்கு போனாங்க, அமைச்சர் வந்தாங்கன்னு என்கிட்ட தொலைபேசியில் பேசுனாங்க. முதலமைச்சர் சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம்னாங்க. ஆனால் அதில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னோன்னா, நாங்கள் பிரதானமாக பெரிய தொகையை நாங்கள் கொடுப்போம்னாங்க. அதில் என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ் மிரட்டலுடைய பயந்து தான் அவங்க அந்த தொகையை வாங்க வேண்டியதாகிடுச்சு. அரசு வேலை தரன்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க, இடம் தரன்னு உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனால் என்னைய கேட்டோம்னா அத்தனையும் கண் துடைப்பாக இருக்கும். அரசு வேலை கண்டிப்பாக அரசு கொடுக்காது. கரூரில் இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, சரி, கரூரில் இறந்து கொடுத்துருக்காங்கன்னா அது வேற அரசியல், இது வேற அரசியல். அது ஏற்புடையதா? அது அந்த மாதிரி இறந்தவங்களுக்கு கொடுக்கறது கரெக்டாக? கொடுக்கவே கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா, சட்ட ரீதியாக இப்போ யாராவது வழக்கு போனால் தோற்றுரும். அந்த 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்தது 41 பேரில் 30 பேர் தான் கொடுத்தாங்களா, 41 பேருக்கு அதில் உடனே தோக்கும். எப்படி தோக்கும்னா, நீதிமன்றத்துக்கு போகும்போது பல கேள்விகள் வரும், பல விஷயங்கள் வரும். காத்து இருக்கிறவங்க இதை மாதிரி உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுக்க முடியாதுல்ல, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இப்போ அப்படின்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் இறந்த சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கும் அரசு வேலை கொடுத்துருக்கணும். இல்லை, அப்போ அரசு வேலை கொடுத்துருக்கணும். செத்தா குடிச்சு செத்தா 10 லட்சம் போன அரசு, புரியுதா புரியலையா? குடிச்சு செத்தா 10 லட்சம் போன அரசு. பார்க்க வந்து செத்தா அரசு. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, குடிச்சு செத்துக்கிட்டே இருப்போம், 10 லட்சம் அரசு கொடுத்துருக்கா. அது தவறான வழிபாடு, தவறான முறை, தவறான வழிக்கே போகக்கூடாதுங்கிறது தானே. இப்போ பார்த்தீங்கன்னா இலவசம் இதெல்லாம் வேண்டியில்லைங்கிறது தானே. ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒத்தனை விவசாயிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறான். ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு நெல் அறுவடை முடிஞ்ச உடனே
அதிலலாம் ஒரு பெரிய குடோன் வசதிகள்லாம் பண்ண முடியாத நிலைமைக்கு நம்ம இருக்கோம். நம்ம எவ்வளோ வசதி வாய்ப்போட, எவ்வளோ செல்வாக்கோட, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வளர்ச்சியோட, எவ்வளோ உற்பத்தியோட எப்படியே போய்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது, முதல் இடத்துல இருக்குது. இதில் அழகாக உட்காந்து அவங்களெல்லாம் பார்த்து விவசாயிகளை கூப்பிட்டு, விவசாய சங்கம் 10 இருக்கட்டும், வணிகர் சங்கம் 10 இருக்கட்டும், கூப்பிடு உட்கார, அவங்க என்ன குறை நேரம் கேளு, ஒரு நாள் வேலை முடிஞ்சு போயிடும். நான் சொல்லலையா, கோயம்பேட்டில் ஒரு காவல் நிலையத்தை அமைக்கணுங்கிறது டிஜிபி நினச்சா ஒரே நாள் நடத்திடலாம் நாளைக்கு. கண்டிப்பாக ஐயா வெள்ளையன் அவர்களுக்கு ஒரு செலவைக்கு சொல்லி எதுக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம்? வணிகர்களுக்கு பெருமை சேர்த்த ஒரு சுதேசி நாயகம் நம்ம சொல்கிறோம். அந்த விஷயத்தை அதுக்கு சொல்ல வரோம். மேலேருந்து வணிகர் தினமாக அறிவிங்கன்னு சொல்ல வரோம், அரசு விடுமுறை ஆக்குங்கன்னு சொல்ல வரோம். எதுக்கு சொல்ல வரோம்? வணிகர்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும். இந்த அரசை நகர்த்தி கொண்டு போகிற பெருமையே வணிகர் சங்கத்துக்கு தானே இருக்குது. 70லேருந்து 75 விழுக்காடு வரிய தமிழ்நாடு அரசுக்கு ஈட்டக்கூடிய அளவுக்கு நம்ம தானே இருக்கோம். இன்னைக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, வரியை யார் கொடுக்குறா? வணிகர் முறையாக எடுத்துட்டு கரெக்டாக கொண்டு கொடுக்குறான், எல்லாம் கணக்கு காட்டுறான், எல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கான். நம்ம வணிகர்களே யாரும் தப்பு பண்ண நீ இப்படின்னு தானே சொல்ல வரோம், வேணாம் நான் சொல்கிறோம். யார் என்னென்ன தவறு பண்ணாங்களோ அவரை பாரு, செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அரசு அதிகாரிகளை வேலை பார்க்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கமே. வேற ஏதாவது அரசுக்கு சொல்ற கருத்து இருக்கா உங்களுக்கு? இல்லை, வேற என்ன அரசுக்கு? வியாபாரிகளுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னா, வியாபாரிகளுக்கு, வணிகர்களுக்கு இல்லை, வணிகர்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னா தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக வணிகர்களுக்கு ஓய்வூதிய திட்டம், இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா அரசு வேலையாக இருக்கட்டும், ஓய்வூதிய திட்டம் உடனே கொடுக்குறாங்க. இதில் 60 வயசுக்கு கடந்து போகிறாங்கன்னு சொன்னோம்னா, அவங்க வணிகத்தில் முறையாக அரசில் பதிவு பெற்று இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா உடனடியாக ஓய்வு திட்டத்தை அறிவிச்சிடுங்க. இந்த வணிக நல வாரியத்தில் என்ன குளறுபடிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆய்வு பண்ணி, வணிகர்கள் ஒரு அகால மரணம் அடைகிறாங்க, இயற்கையாக மரணம் அடைகிறாங்கன்னா அதில் 3 லட்சம்னு இருக்குது, அது 5 லட்சமாகவும், அகால மரணம் அடைஞ்சாங்கன்னா அவங்கள 10 லட்சமாகும். அதை கொடுங்க. எதனால் இதை கொடுங்கன்னு சொன்னோம்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞர் கொண்டு வந்தது வணிக நல வாரியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமருடைய காப்பீடு திட்டம், முதல்வர் காப்பீடு திட்டம், இப்படி பல்வேறு காப்பீடு திட்டங்கள் வந்துச்சு. அதனால் அதை நீங்கள் ஆய்வு பண்ணி வணிகர்களுக்கு எது செஞ்சால் நல்லா இருக்குங்கிறத கரெக்ட் பண்ணி அதை கொடுத்து, இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் இந்த லைசன்ஸ் புதுப்பிக்கும் போது பெரிய அளவில் அதில் லஞ்சம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் இது ஆன்லைன்லேயே பணம் கட்டினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆன்லைன்லேயே இந்த ஃபுட் லைசன்ஸு கட்டி எடுத்துடலாம். அதே மாதிரி மாநகராட்சி லைசன்ஸு, நகராட்சி லைசன்ஸு, உள்ளாட்சி அமைப்புகளோட லைசன்ஸு எல்லாமே ஆன்லைனில் கட்டிடலாம் அப்படிங்கிற நிலையை பார்க்கணும். அதை விட ஆன்லைனில் கட்டுறதை விட இன்றைக்கி இருக்க ரிப்பன் பில்டிங் இருக்கா சென்னையில், அதில் ஒரு கவுண்ட்ரு வச்சு 5000 ரூபா தான்ப்பா, இந்த சதுரடிக்கு இவ்வளோ ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி அதிலே பணம் கட்டி வந்துடணும். இந்த அரசு அதிகாரிகள் கைமாற, பெரிய அதிகாரி கைமாற, அதெல்லாம் பெரிய அளவில் மன உளைச்சல் ஒரு பக்கம், லஞ்ச லாவணி ஒரு பக்கம் பெருகி, இது மட்டும் இல்லாமல் 10% பேர் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணி இருக்க காலகட்டம் இருக்குது. படித்த பிள்ளைகள் நிறைய வராங்க இந்த வணிகத்துக்கு. அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகங்களோட பேரமைப்பின் சார்பாக நீங்களாம் வாங்க, வந்து வங்கி மூலியமாக நிறைய வசதி வாய்ப்புகளோடு பண்ணி தந்துக்கிருக்காங்க. அவங்கள்ட்ட கடன் பெற்று இதை பண்ணுங்கள். ஒரு நாளும் அரசு நம்மளுக்கு செய்யாது, நம்மளே தான் செய்யணும். அது இந்த நேரத்தை தெரிவிச்சு. கண்டிப்பாக நிச்சயம் இவ்வளோ நேரம் நேரத்தை ஒதுக்கி வியாபாரிகள் படும் துன்பங்கள், இன்னல்கள், அவதிகள், அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத அரசுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக தெரியப்படுத்தியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் அனைத்தும் முதல்வருக்கு தெரியப்படுத்தும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைப்போம். ரொம்ப நன்றி நினச்சி. நன்றி. தமிழக தொலைக்காட்சிக்கு எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கோட பேரமைப்பு சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கு நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.